பிள்ளைகளே, சிஎஸ்ஐ தூய பேதுரு கிராம போத சேலம் ஈரோடு, சிஎஸ்ஐ தூய பேதுரு திருச்சபை, சகோதரி ஜாய்ஸ் உள்ளார் திருச்சபை நெச்சிபாளையம், சிஎஸ்ஐ தூய பவுல் திருச்சபை நெஞ்சமுத்துக்குழி, சிஎஸ்ஐ இமானுவேல் திருச்சபை வெள்ளிபாளையம் ஆகிய திருச்சபைகள் ஒவ்வொருவரையும், அது மட்டுமல்லாது தங்களது மனையும் இணையத்தின் வழியாக இவ்வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற இறைமக்கள் ஒவ்வொருவரையும் இவ்வழிபாட்டிற்கு அன்போடு கூட வாழ்க்கை வரவேற்கின்றேன். இந்த வழிபாடு நமக்கு அருள் என்றதாக, பொருள் என்றதாக, அது மட்டுமல்லாது நமது தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கும் விதமாக நாம் அனைவரும் தலைவணங்கி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோமாக. அனைத்து வகையான நல்ல மாற்றங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஒவ்வொரு கடவுளே, இதோ இந்நாட்களிலே கொரோனா வைரஸ் பாதிப்பின் மூலமாக ஊரடங்கு உத்தரவு பிரிக்கப்பட்டு இல்லங்களிலே இருந்து இணையத்தின் வழியாக வழிபாட்டிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். கடவுளே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களுடைய இறைவர்களையும் அனைத்து உலக மக்களையும் இம்மட்டும் பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் கொண்டாடுகிறோம். அவர்கள் விரைவிலே மனம் பெருமை வந்தால் இடையின் வழியாக வழிபாட்டில் இருந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் நோக்கி பார்த்துகிறாக. கடவுளே, இவ்வழிபாட்டில் இருந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் மாபெரும் மாற்றத்தை உண்டாக்குகிறார்களே. தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் தாங்கள் எதிர்பாராத நினையாத ஆச்சரியம் என்கின்ற வகையிலே நல்ல மாற்றத்தை அவருடைய வாழ்விலே தந்து தன்னுடைய வாழ்வை புதிய பயணத்தை மேற்கொள்ள அருள் பாராட்ட வேண்டும் என்றால் கொண்டாடுகிறோம். இந்த வழிபாட்டின் முதல் இறுதி வரை நீரே தலைவராக இருந்து முன்னேறுகிறார். இறைவனின் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே வேண்டுதல் புரிகிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். கடவுளின் மாட்சிக்காக நாம் அனைவரும் இணைந்து நமது பாமாலையிலே 15வது பாமாலை அலங்கார வாசலாலே கோவிலுக்கு போகிறேன் என்ற பாமாலை அனைவரும் இணைந்து பாடுவோம். 1வது, 5வது, 6வது அடிகளை நாம் அனைவரும் இணைந்து பார்ப்போமாக. Devi
இரண்டாவது ஆராதனை முறையை நாம் அனைவரும் பின்பற்றுவோமாக. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுதல் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கைவந்து மகிழ கடவோம். பெந்தேகோஸ்தேயின் தூய ஆவியின் திருநாள் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கடவுளின் அன்பு நமது இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ உலகமே நீர் பரிசுத்தர், சர்வ உலகமே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வெற்றிக்கிறவர்களாயிருப்போம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். கடவுளுடைய அரசு அருகில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் பணியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்து பார்ப்போமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை அறிக்கையிடுவோமாக. பாவ அறிக்கைக்கு உதவியாக இரண்டாவது பொதுவான பாவ அறிக்கையை எழுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் என்று முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் கூறுவது போல ஐயாயிரத்தில் நாங்கள் கூறுவில்லை. எங்கள் மேல் இருக்குமாயிருக்க உண்மையை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டது. வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடல்கள் படிக்க கேட்போம். அடுத்தபடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதமனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 36 வரை. எசேக்கியேல் 36:24. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல்
கோதுமையை வரவழைத்து அதை பெருகப் பண்ணி, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் விந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருகப் பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளும் நினைத்து உங்கள் அக்கிரங்கள் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகள் நிமித்தமும் உங்களை ஆலோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவுளே. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வரிகள் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடிய பிடிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாலாய் கிடந்ததற்கு பதிலாய் பயிரிடப்படும். பாலாய் கிடந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயும் என்றும், அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக தேவைப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்தார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேதபாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரம்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல திரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்து அருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவருக்கொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசோப்பத்தாமியா, யூதேயா, கபத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து எனும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். வாசிக்க வேண்டிய தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சி உண்டாவதாக. நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். நற்செய்தி வேதபாடம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. யோவான் 20 வசனங்கள் 19 முதல் 23 வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் மூடி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சி உண்டாவதாக. நமது கீர்த்தனை புத்தெழுச்சி பாடல்களிலே 348வது பாடல். நல்லாவி ஊட்டும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதி பாடல். நல்லாவி ஊட்டும் தேவா என்ற பாடலை அனைவரும் இணைந்து பார்ப்போமாக.
தந்திடவும் ஆவியின் கனி கொள்வதும் வேவினால் தந்திடவும் ஜீவியமெல்லாம் புவி மீதிலே ஜீவியமெல்லாம் புவி மீதிலே சுவிசேஷ பணியாகவும் எல்லாவியூட்டும் தேவா பாவம் செய்யாதிருக்க பாதில் சாட்சி பகர பாவம் செய்யாதிருக்க பாதில் சாட்சி பகர பாடிக்க வந்த பரமனையே பாடிக்க வந்த பரமனையே பாரோடு எடுத்துரைக்க நல்லாவியூடும் தேவா நல்தனி நான் தர நீக்கம் துதிப்பாட நல்லாவியூடும் தேவா நல்லாவியூடும் தேவா. இறைமக்களே, மீண்டுமாக கடவுளுடைய திருவார்த்தைக்கு நேராக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நாம் சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற தலைப்பு கம் ஹோலி ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்ட் கிரியேஷன். வாரும் தூய ஆவியாரே, படைப்பு அனைத்தையும் மாற்று உருவாக்கும் செய்யும் என்கிற தலைப்பிலே நாம் இன்னைக்கு சிந்திக்கும்படியாக அறிவிக்கப்படுகிறோம். ஆகவே இந்த தலைப்பின் வழியாக பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று இந்த தலைப்பை சிந்திக்க வைத்திருக்கிற நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தூய ஆவியானவர் ஊற்றப்படும்படியாக அவருடைய திருவார்த்தைகள் நமது உள்ளத்திலே தூய ஆவியானவருடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்ளும் மனமாகவும் நமது வாழ்வு புதுப்பிக்கும்படியாகவும் தலைவலிக்கு ஒரு வினாடி ஆண்டுடைய திருவார்த்தைக்காக கொண்டாடுவோம். எல்லா ஆற்றலுக்கும் அருள்கொடைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற அன்பின் கடவுளே, பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு கூடியிருந்த மக்கள் அனைவர் மீதும் ஒரு தூய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆண்டவரே, அவருடைய நாவுகள் ஆற்றல் பெற்றது, சொல் வன்மை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இந்த வேளையிலும் தூய ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே ஊற்றப்படுவீராக. இணையத்தின் வழியாக இந்த திருவார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தூய ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. ஆற்றல் மிக்க பேராற்றல் மிக்க மக்களாக இந்த உலகத்திலே வளர வாழ நீங்கள் பாராட்டு. அடியணை மறித்தரும் நீர் பேசு. நமக்காக வாழ்வு கொடுக்கும் இந்த இறைமையின் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே வேண்டுதல் புரிகிறோம் அன்பின் கடவுளே. ஆமென். அன்பானவர்களே, சங்கீதம் 104:30 இப்படியாக சொல்லுகிறது, உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன, மண்டலத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன் என்று இப்படியாக அந்த வசனம் சொல்லுகிறது. கடவுளுடைய ஆவியை அவர் அனுப்ப அவை படைக்கப்படுகின்றன, மண்டலத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன் என்று இப்படியாக வசனம் சொல்லுகிறது. நம்முடைய தலைப்பு கூட தூயாவியானவரே வாரும் படைப்பனைத்தையும் புதிதாக்கும் என்று சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது. அதாவது மனிதர்களை மட்டுமல்ல, படைப்புகள் அனைத்தையும் புதிதாக்குவதற்காக தூய ஆவியானவரை நாம் அழைக்கின்றோம். மூவரு கடவுளின்
ஒருவராக தூய ஆவியானவர் திகழ்கின்றார். திருமறையில் ஆண்டவரின் ஆவி மற்றும் கடவுளின் ஆவியார் தேற்றரவாளன் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றார். இந்த ஆவி என்கிற வார்த்தைக்கு எபிரேயத்திலே ரூவா என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரூவா என்றால் இயற்கையில் உள்ள காற்று வீச்சு என்கிற அர்த்தம் கொள்ளப்படுகிறது. உயிர் மூச்சு ஆதியாம் 2வது அதிகாரம் 7வது வசனம் உயிர் மூச்சை குறிப்பதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது உயிருள்ளவனாக்கும் ஆவி என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறது. இந்த தூய ஆவியானவர் ருவா என்கிற அந்த பதம். வாழும் தூய ஆவியாரே படைப்புகள் அனைத்தையும் மாற்றுருவாக்கம் செய்யும். டிரான்ஸ்பர்மேஷன், அதாவது மாற்றுருவாக்கம். இருப்பவனவற்றை அழிக்காமல் அது மேலும் புது பொலிவு அடையும்படிக்கு இருக்கின்றவை குறைவோடு இருக்கிறவை மேலும் ஒரு முழுமையை நோக்கி பயணிக்கும் விதமாக ஒரு முழுமையை கொடுப்பதற்காக ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. படைப்பு எப்படி இருந்தாலும் சரி, அது குறைவோ நிறைவோ நெட்டையோ குட்டையோ எப்படி இருந்தாலும் சரி, அந்த படைப்பை அப்படியே மாற்றுருவாக்கம் செய்து அதை அழிக்காமல் மாற்றுருவாக்கம் செய்து முழுமையை நோக்கி பயணிக்க வைப்பது, அதுதான் தூய ஆவியாருடைய பணி. முதலாவது குறிப்பாக பாழாய் கிடந்த வாழ்வு ஏதேன் தோட்டம் போல மாற்றப்படும். பாழாய் கிடந்த வாழ்வு ஏதேன் தோட்டத்தை போல மாற்றம் பெறும். தூய ஆவியானவர் இப்படியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். பாழாய் கிடைக்கின்ற வாழ்வு, வறட்சி, பஞ்சம், பயனற்றவை, இப்படி இருந்த சூழலை, இப்படி இருந்த வாழ்வை ஏதேன் தோட்டத்தை போல, கடவுள் உருவாக்கின அந்த ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பு நிறைந்த ஒரு வாழ்வாக மாற்றுருவாக்கம் செய்ய போகின்றார் இந்த தூய ஆவியானவர். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்திலே புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என்றும் 27வது வசனத்திலே என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். புதிய ஆவி, பழைய ஆவியை களைந்து புதிய ஆவியை நமக்குள் புகுத்துகிறார். கடவுளுடைய ஆவியை நமக்குள் புகுத்துகிறார். இந்த கடவுளாலே நமக்குள் புகுத்தப்பட்ட புதிய ஆவியானவர் நமக்குள்ளாக பாழாய் கிடந்தவற்றை ஏதேன் தோட்டத்தை போல வளம் நிறைந்த செழிப்பு நிறைந்த வாழ்வாக மாற்றப் போகிறார். எசேக்கியேல் இந்த இறைவாக்கு புத்தகம் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. 1 முதல் 24 வரை இருக்கக்கூடிய அதிகாரங்கள், 2வது பகுதியாக 25வது அதிகாரத்திலிருந்து மற்ற இருக்கக்கூடிய அதிகாரங்களை 2வது பகுதிகளாக பிரிக்கிறார்கள். எசேக்கியேல் என்றால் இறைவன் பலப்படுத்துகிறார் என்று பொருள். கிமு 587வது ஆண்டிலே இஸ்ரேல் மக்களின் வரலாற்றிலே இரத்தக்கரை படிந்த ஆண்டாகும். யூதாவின் சுதந்திரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு சோகம் நிறைந்த ஆண்டாக அந்த ஆண்டு தீர்ந்தது. தாவீதின் அரியணை நகர்த்தப்பட்டது. இந்த 587வது ஆண்டு ஜூலை மாதம் செதேக்கியா அரசன் கைதியாகிறார், கைது செய்யப்படுகிறார். நேபுகாத்நேச்சார் அரசனுக்கு அஞ்சி எய்த்து அரசன் தனக்கு உதவி செய்வான் என்று அவரை எதிர்த்து நிற்கிறார். ஆனால் அவருடைய திட்டம் வாய்க்காமல் போக இந்த செதேக்கியா அரசர் நேபுகாத்நேச்சாரிடத்திலே கைதியாக அவர் கொண்டு போகப்படுகிறார். இந்த சூழ்நிலையிலே இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வே சோகம் நிறைந்த ஒரு காலகட்டம், துன்பம் துயரம் நிறைந்த இந்த காலகட்டத்திலே தான் இவர்களுக்கு கடவுள் புதிய வாழ்வை கொடுப்பார். தூய ஆவியை அருள் போகின்றார், கடவுளுடைய ஆவியை அருள்வார். இப்படி அருளப்படுவது நிமித்தமாக பாழாய் கிடந்தவைகள் ஏதேன் தோட்டத்தை போல மாற்றப்படும். எசேக்கியேல்
36வது அதிகாரம் 35வது வசனம். அப்போது மக்கள், பாழாய் கிடந்த இந்த நிலம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆகிவிட்டது, இடிந்து பாழாகிய அழிவிடங்களாய் கிடந்த நகர்கள் அரசு குடியேற்ற நகர்களாகிவிட்டன என்ற என்னுடைய ஆவியை புதுப்பிப்பேன், என்னுடைய ஆவியை உங்களுக்குள் புகுத்தி உங்களுடைய வாழ்வை, பாழாய் கிடந்த வாழ்வை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவேன் என்கிறார். இதற்கு தனியார் மாற்றத்தை இங்கே முதலாவது கடவுள் வைக்கின்றார். என்னென்ன காரியங்களை மாற்றப் போகிறார்? இஸ்ரேல் மக்களுக்கு சொந்த நாடு கொடுக்கிறார். 36வது அதிகாரம் 24வது வசனத்திலே, உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன், உங்களை கொண்டு வருவேன் என்று இப்படியான ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அடுத்ததாக தீங்கிலிருந்து மீட்பை கொடுக்கிறார். அடுத்ததாக மிகுதியான விளைச்சல் மற்றும் பாவம் தீச்செயலுக்காக நம்மையே வெறுத்தல், இது போன்ற மாற்றங்களை கடவுள் நமக்குள்ளாக தமது ஆவியை கொடுத்து, புதிய ஆவியை கொடுத்து மாற்று உருவாக்கம் செய்கின்றார். புதிய மனிதராக நம்மை மாற்றுகிறார். நான் உங்கள் முன்னோர்கள் கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். பாபிலோனிலே அடிமைகளாக அழைத்து வரப்பட்ட இந்த இஸ்ரேல் மக்களுக்கு இப்படியாக ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த கானா நாட்டில் மீண்டுமாக நீங்கள் வாழப் போகிறீர்கள். இன்றைக்கு பாலாய் கிடக்கிறீர்கள். ஏன்? உங்களுடைய சமய வாழ்வு பாலாய் கிடந்தது. பாகாலை வழிபட்டு பாகாலுடைய தீச்செயல்களை நீங்கள் செய்து வந்தீர்கள். ஆகவே இந்த நிலை, பழைய ஆவி, அந்த தீய ஆவி தீய வழியிலே உங்களை வழிநடத்தினது. இன்றைக்கு நான் உங்களுக்கு புதிய ஆவியை கொடுக்க போகிறேன். இந்த புதிய ஆவி பாலாய் கிடந்த உங்களுடைய வாழ்வை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றப் போகிறது. உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன். இந்த இருதயத்திலிருந்து பல்வேறு எண்ணங்கள் புறப்படுகிறது. ஆகவே புதிய பழைய இருதயம் மாற்றப்பட்டு புதிய இருதயத்தை கொடுப்பேன். அந்த இதயத்திலே என் ஆவியை உங்களுக்கு வைக்கப் போகின்றேன். 31வது வசனம். அப்போது நீங்கள் உங்கள் தீய வழிகளையும் தகாத செயல்களையும் எண்ணி உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் அருவருப்பான செயல்களுக்காகவும் உங்களையே விரும்பீர்கள். அதாவது சுய பரிசோதனை, தன் பரிசோதனை. கடவுளுடைய ஆவி நமக்குள்ளாக வருகிற பொழுது, கடவுள் கொடுக்கிற அந்த தூய ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிற பொழுது சுய பரிசோதனையை கடவுள் ஏற்படுத்துகிறார். நான் செய்த குற்றங்களை, நான் செய்த பாவங்களை, பிறரை வஞ்சித்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நான் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன்? எனக்கு எப்படி, நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன குற்றம் செய்தேன் என்று தற்பரிசோதனை செய்து என்னை நானே ஆராய்ந்து பார்த்து நான் இப்படிப்பட்ட பாவத்திலே வீழ்ந்திருந்தேனா என்கிற உணர்வை எனக்குள் கொடுத்து என்னை புதிவனாக மாற்றுகிறது இந்த தூய ஆவி. அப்படித்தான் பாழாய் இருந்தார்கள் இஸ்ரேல் மக்கள். பாவம் செய்து கடவுளுடைய வழியை விட்டு விலகி அவர்கள் பாபிலோனிலே சிறைக்கு இழுக்கப்பட்டு போகிற பொழுதுதான் தெரிந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட பாழாய் கிடந்த வாழ்வில் உங்களை மாற்றப் போகிறேன். அதற்கு உங்களுடைய தீச்செயலை குறித்து நீங்களே உணரவடைய செய்வீர்கள். உங்களுடைய பாவங்களை குறித்து நாமே வெட்கி நாடுகிற அளவிற்கு அந்த தூய ஆவி நம்மிலே குற்ற உணர்வை, புதிய உணர்வை கொடுத்து நம்மை மாற்றுகிற, பாவங்களை களைகிறார், செழிப்பான வாழ்வை கொடுக்கின்றார். என் அன்பானவர்களே, பாழாய் கிடந்த உங்களுடைய வாழ்வு ஏதேன் தோட்டத்தை போல மாற்றம் தரப்போகிறது. புதிய ஆவியை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பாவ உணர்வு, அவற்றிலிருந்து நமக்கு விடுதலை, தீட்டிலிருந்து விடுதலை, மிகுதியான விளைச்சல். இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக நமது குடும்பத்திலே பொருளாதார சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது நம்முடைய வாழ்வே என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலிருந்தெல்லாம் கடவுள் நம்மை மாற்றி புதிய வாழ்வுக்கு நேராக, வளம் நிறைந்த செழிப்பான வாழ்வுக்கு நேராக நம்மை வழிநடத்தப் போகிறார். அதற்கு நாம் செய்த குற்றங்களை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நாம் செய்த பாவங்களை தற்பரிசோதனை செய்து பார்த்து கடவுளை விட்டு எந்தெந்த வழிகளிலெல்லாம் நாம் விலகி செல்வோம், கடவுள் நமக்கு கற்பித்த நியமங்களிலிருந்து நாம் எப்பொழுதெல்லாம் விலகி
நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்த்து கடவுளத்திலே திரும்புவோம். கடவுள் நமக்கு தம் ஆவியை, புதிய ஆவியை நமக்குள்ளாக புகுத்தி பாழாய் கிடக்கின்ற நம் வாழ்வை ஏதேன் தோட்டத்தைப் போல மாற்றப் போகிறார். இரண்டாவது மாற்றமாக உலகளாவிய ஒரு மாற்றத்தை இந்த தூய ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலே மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்திலே கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. பெந்தேகோஸ்தே நாளிலே சீடர்கள் எல்லாரும் ஒரு இடத்திலே கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது தூய ஆவியானவர் கொடும் காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாக்கப்பட்டு அவர் ஊற்றப்படுகிறார். அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் காத்துள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அதாவது உலகளாவிய மாற்றம் என்பதற்கு இந்த வசனம்தான் ஆதாரம். அதாவது தாங்கள் கற்றிருந்த அந்த மொழி, இவர்களால் கலிலேயர், மக்களாலே புறந்தள்ளப்பட்டவர்கள், வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள். இவர்கள் தற்பொழுது அங்கே கூடியிருந்த பார்த்தரும், மேதியரும், எலாமியரும், மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா ஆகிய நாடுகளிலிருந்து வந்த எல்லா மக்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் அதனை எடுத்த எல்லா மக்களும் அங்கே கூடி வருகிறார்கள். அப்பொழுது அவரவர் தங்கள் மொழிகளிலே சீடர்கள் பேச கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் ஆச்சரியப்படுகிறார்கள். இவர்கள் எப்படி இப்படிப்பட்ட மொழிகளிலே பேசுகிறார்கள்? ஏன் இந்த ஆற்றல் இவர்களுக்கு வந்தது என்றெல்லாம் அவர்களால் கூடியிருந்தவர்களால் ஆச்சரியப்படுகிறார்கள். 18வது வசனம். இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்கின்ற அளவிற்கு அவருடைய வார்த்தைகள் இருக்குது. நாம் யோசித்து பார்ப்போம். தூய ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இறங்கி அவர்கள் பேசினது நிமித்தமாகவே இந்த அளவுக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்றால் செயல்பாட்டின் வழியாக எந்த அளவுக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டது? ஒருவேளை கிறிஸ்துவ மக்களாகிய நாம் பேசுகிற பொழுது, நற்செய்தி அறிவிக்கிற பொழுது பல்வேறு மாற்றங்களை கடவுள் ஏற்படுத்துகிறார். நமது நாவினாலே பேசுகிற பொழுது இப்படிப்பட்ட மாற்றம் என்றால் நாம் செயல்பட்டால், மற்ற சமய மக்களின் மத்தியிலே அன்பு கூர்ந்தால், மற்ற சமய மக்களுக்கு உதவி செய்தால், மற்ற சமய மக்களுக்கு நாம் இரக்கம் காட்டினால், நமது செயல்பாட்டின் வழியே கடவுளுடைய அன்பை நாம் வெளிக்காட்டுகிற பொழுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கடவுள் உண்டாக்குவார். பேச்சு நிமித்தமாக இவ்வளவு ஆச்சரியத்தை கடவுள் ஏற்படுத்தினார். செயல்பட்டிருந்தால் இப்பொழுது எபிரேய மொழியில் தான் இவர்கள் பேசுவார்கள், அரமேய மொழியில் தான் இவர்கள் பேசுவார்கள். வந்திருக்கிற மக்கள் எல்லாரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் என்கிற நிலை அல்ல. அவரவர் தங்கள் மொழிகளிலே பேச கேட்கிறார்கள். அதாவது பல மொழி பேசுகிற ஆற்றல் அவரவர் மொழியிலே. இதன் அடிப்படையில தான் ஜெய்கன் பால்க் அவர்கள் தரங்குபாடி வருகிற பொழுது தமிழை கற்று இந்த தமிழ் மக்கள் தமிழ் திருமறையை படிக்க வேண்டும். லத்தீன் மொழியில் அல்ல, எபிரேய மொழியில் அல்ல, கிரேக்க மொழியில் இருக்கிற திருமறை அல்ல, ஆங்கில மொழியில் இருக்கிற திருமறை அல்ல, தமிழ் மக்கள் தமிழ் மொழியிலே படிக்க வேண்டும் என்று உணர்ந்து தமிழ் மொழியிலே திருமறையை மொழிபெயர்த்து தமிழ் மக்கள் எல்லாரும் திருமறையை அவரவர் தங்கள் மொழிகளிலே, இந்திய மக்கள் அவரவர் தங்கள் மொழிகளிலே படித்து புரிந்து கொள்ளும்படியாக ஒரு சூழ்நிலையை செய்து பார்ப்பவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதே போலத்தான் தூய ஆவியான வருகிற பொழுது அவரவருக்கு ஏற்ற அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அவருடைய திருப்பணியாளர்களை மாற்றி அவர் புதுமைகளை அவர் ஏற்படுத்துகிறார். அப்பொழுதுதான் அவரவர் தங்களுடைய மொழிகளிலே அவர்கள் கடவுளுடைய வார்த்தை கேட்ட பொழுதுதான் உலகம் முழுவதும் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இது குறிப்பிட்ட இனம் மட்டுமல்ல, குறிப்பிட்ட மொழி படித்தவர்கள் மட்டுமல்ல, குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமல்ல, உலகளாவிய மாற்றத்தை தூய ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். அதற்கு அச்சாரமாக, அதற்கு அடித்தளமாக இந்த பெந்தேகோஸ்தே இந்த நிகழ்வு நடைபெற்றது. அவரவர் தங்கள் மொழிகளிலே பேச கேட்டார்கள். நாமும் கூட
தூய ஆவியானவருடைய ஆற்றலை பெறுகிற பொழுது நமக்கு பல மொழிகளை கற்றுக்கொள்ளுகிற ஆற்றலை, ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த தூய ஆவியானவர் இந்த பல மொழி பேசும் திறமையை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்துகிற சூழல். நான் கடவுளுடைய பாஷையை பேசுகிறேன், அது எவருக்கும் புரியாது என்று எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்நிய பாஷை என்றால் வேற்று மொழி, நாம் அறியாத மொழி. அந்த மொழியை நாம் படித்து கற்று மற்றவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற ஆற்றலை இந்த தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த ஆற்றலை நாம் பெற்றுக்கொண்டு உலக மக்களுக்கு மாற்று உருவாக்கம் செய்வதற்கென்று நம்மை தூய ஆவியானவர் பயன்படுத்துவாராக, வழிநடத்துவாராக. இப்படிப்பட்ட மாற்றத்தை பாழாய் இருக்கின்ற வாழ்வை ஏதேன் தோட்டத்தைப் போல மாற்றுவாராக. நாம் 4 சுவற்றிலே முடங்கி கிடக்காதபடிக்கு இந்த உலகம் முழுவதும் கடவுளுடைய திருப்பணியை ஆற்ற தூய ஆவியானவர் நமக்கு ஆற்றல் அருள் புரிந்து வழிநடத்துவாராக. யோவான் என்கிற நற்செய்தி நூலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக பேசினதை எழுதியுள்ளார் இந்த நூலின் ஆசிரியர். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 22, 23வது வசனங்கள். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று அதிகாரத்தை கொடுக்கிறார். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம், பாவத்தை மன்னியாதிருக்கிற அதிகாரம். கிறிஸ்துவின் மக்களாகிய நாம் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய இறை மக்களாகிய நாம் பிறரை மன்னிக்கின்ற ஆற்றலை பெறுகிறோம். எவ்வளவு குற்றங்கள் நமக்கு எதிராக செய்திருந்தாலும் மன்னிப்பதற்கு நாம் முன்வருகிற ஆற்றலை தூய ஆவியானவர் நமக்கு வழங்குகிறார். மன்னித்து சமாதானமான வாழ்வை வாழ இப்படியாக தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். ஒரு பேச்சாளர் இப்படியாக சொல்கிறார், எதற்காக நீங்கள் மன்னிக்க வேண்டும்? உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள் மனமாறவோ அதையெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் சமாதானமாக வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு எதிராக ஒருவர் குற்றம் செய்திருந்தால் அவரை மன்னித்து விடுங்கள். இல்லை என்றால் அவரை பழிவாங்கும் உணர்வு உங்களுக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கும். உங்கள் நிம்மதியை கெடுத்துவிடும், உங்கள் சமாதானத்தை கெடுத்துவிடும் என்று இப்படியாக ஒரு பேச்சாளர் சொல்கிறார். அதே போல நமக்குள் மன அமைதி, சமாதானம் நிலவ வேண்டும் என்றால் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாம் மனதார மன்னிப்போம். அப்படிப்பட்ட ஆற்றலை தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். தூய ஆவியானவர் மன்னிக்கிற ஆற்றலை நமக்கு கொடுக்கிறார். பழிவாங்குகிற ஆற்றலை அல்ல, அது பழைய ஆவி. தீய ஆவி பழிவாங்கக்கூடிய ஆற்றல். கடவுளுடைய ஆவி, தூய ஆவி பிறரை மன்னிக்கிற ஆற்றல். அப்படிப்பட்ட ஆற்றல் நமக்கு தந்து நமது வாழ்வை, பாழாயிருக்கிற வாழ்வை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவாராக. உலகம் முழுவதும் தலை சிறந்த மனிதர்களாக நாம் மாற நமக்குள்ளாக புதிய வாழ்வை தந்துவாராக. பிறரை மன்னிக்கும் ஆற்றலை நமக்கு கொடுத்து உண்மையான கிறிஸ்துவத்தை வெளிப்படுத்த தூய ஆவியானவர் நமக்கு அருள் பாராட்டுவாராக. தலைவனுக்கு ஆண்டோடைய திருத்தங்களை நம்மை நாம் யாரும் செய்வோம். பாழாய் கிடக்கின்றவற்றை ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பாக மாற்றுகிற தூய ஆவியானவரே, உலகம் முழுவதும் என்னுடைய ஆற்றலை கொண்டு செல்கிறவரே, பிறகு மன்னிக்கும் பலனை கொடுக்கிறவரே, தூய ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாக வாரும். இந்த உலகத்திலே நாங்கள் உமக்கு சாட்சி பகர்கிற பிள்ளைகளாக வாழ பாழாயிருக்கிற என்னுடைய வாழ்வை ஏதேன் தோட்டத்தை போல நாலு சுவற்றுக்குள்ளாக உலகில் எங்களை உலகம் முழுவதும் திருப்பணியாக எங்களுக்கு வல்லமைக்காக தூய ஆவியானவரை நேர்த்தியாக புரிந்து மற்றவர்கள் மன்னிக்கின்ற அந்த நிலைமைக்காக இறைவேண்டல் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே வேண்டுதல் புரிகிறோம். நன்றி நாட்களே. ஆமென். அப்போஸ்தலர்
விசுவாசத்தை வாழ்க்கை அனைவரும் இணைந்து இருப்போமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு உட்புகுத்தி பிறந்தார். பொன்னிய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்ததினார். பரமத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலது பரிசிலே வீட்டிருக்கிறார். இடத்திலிருந்து உயிர்வாரையும் மரித்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தரோடு ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். காணிக்கை பாடலாக நாம் அனைவரும் இணைந்து நமது கீர்த்தனையிலே 187வது கீர்த்தனை தந்தை என்னை இயேசுவே இந்த நேரம் என் மக்கள் என்ற கீர்த்தனை அனைவரும் இணைந்து பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் மனத்தாழ்மையாக அர்ப்பணம் செய்வோமாக. வருகின்ற நாட்களிலே தம்முடைய பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுகிற இறை மக்களுக்காக ஒரு நாடி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோமாக. காலங்களை தம் கரங்களில் வைத்திருக்கிற அன்பின் கடவுளே, வருகின்ற நாட்களிலே தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற எங்களுடைய இறை மக்களுக்காக மன்றாடுகிறோம். திருமிகு டி பிரபாகரன் அவர்களுக்காக, திருமிகு எஸ் குளோரி செல்வகுமார் அவர்களுக்காக, திருமிகு எம் ஜோஸ்பின் அவர்களுக்காக, திருமிகு பி பால் பிரான்சிஸ் அவர்களுக்காக, திருமிகு டி ராஜா அவர்களுக்காக, திருமிகு பி பிராங்க்லின் ஜோசப் அவர்களுக்காக, திருமிகு பி விஜயராணி அவர்களுக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற அவர்களுக்கு புதிய கிருபைகளையும் ஆசைகளையும் நன்மைகளையும் தாரும், உடல் ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் தாரும். ஆண்டவரே, உமது கிருபைகள் நாள்தோறும் இந்த ஆண்டு முழுவதும் நெய்யாய் பொழிந்திருப்பதாக எனக்கு உதவியோடும் கண்மொழியை நோக்கி பார்க்கிறேன். எங்கிருந்து எனக்கு உதவியோடும் இதோ வானத்தை பூமியை படைத்த கடவுளிலிருந்து எனக்கு உதவியோடும் என்று தாவீது சொன்னதைப் போல நீரே உதவியாக ஒத்தாசையாக இருந்து என்னுடைய மக்களை வலியுறுத்துகிறார்கள். திருமண நாளை கொண்டாடுகிற குடும்பத்தாருக்காக கொண்டாடுகின்றேன்.
மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெயக்குமார் அவர்களுக்காக வேண்டுதல் புரிகின்றேன். கடவுளே, குடும்பத்திலே குறைவில்லாத நன்மைகளையும் ஆசைகளையும் தாருமானவரே, குடும்பத்தின் தேவையை சந்தித்தவர்களும் விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய குடும்பத்தின் நிறைவான ஆசைகளை தந்து காத்துக்கொள்ளும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடல்நலத்தையும் ஆசைகளையும் உள்ள வலிமையை தந்து காத்துக்கொள்வீராக. குடும்பத்திலே சமாதானத்தை தாரும், அமைதியை தாரும். இறைவனிடம் இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே. ஆமென். நாம் படைத்த காணிக்காக நமக்காக ஆண்டவரை கொண்டாடுவோமாக. எல்லா ஆட்களுக்கும் அருட்கொடைகளுக்கும் ஊற்றும் இருக்கிற அன்பின் கடவுளே, நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருப்பது உமது தூய கிருபை தான் ஆண்டவரே. நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது தூய ஆவியை அனுப்பி நாங்கள் இந்த உலகத்திலே மன அமைதியாக சமாதானமாக வாழ நீங்கள் எங்களுக்கு அருள் பாராட்டுகிறீர்கள் ஆண்டவரே. கடவுளே, நாங்கள் இப்பொழுது முழு உலகத்தோடு படித்த இந்த காணிக்கையானது ஏதோ எங்களுடைய சொந்தமாக வரவில்லை ஆண்டவரே. நீ கொடுத்த நன்மையிலிருந்து ஒரு பகுதியை காணிக்கை படைத்துள்ளோம் ஆண்டவரே. இந்த காணிக்கையை ஏற்றிருக்கிலும் காணிக்கை மட்டுமல்ல, எங்களையே முழுமையாக படிக்கிறோம். குறைவுள்ள எங்களை நிறைவானவர்களாக தொடர்ந்து மன்றாடுவோம். சமாதானத்திற்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோமாக. சமாதானத்திற்காகவும் ஏக சிந்தையிருப்பதுமாய் இருக்கிறவர்களே, உண்மை அறிவிலே புத்தி ஜீவன், உண்மை செய்வதே பேசுகிறார்கள். கடவுளை தஞ்சமாக கொண்டிருக்கிற ஒரு அடியாராகிய நாங்கள் எந்த விரோதமுடைய வகைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் எதிரிகள் செய்கின்ற எல்லா பிரயத்தனங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றுவீராக. கடவுளுடைய அருளுக்காக கொண்டாடுவோம். எல்லா அதிகாரமும் வல்லமையுடைய ஆண்டவரே, நீதாமே எல்லா உண்மைகளுக்கும் காரண உமது திருநாமத்தை நேசிக்கும் அன்மை எங்கள் நிச்சயத்தை பொறுத்து மெய் கடவுள் பக்தியை எங்களுக்குள்ளே வளரப்பண்ணி சகல நன்மையிலும் என்னை ஆதரித்து உமது மிகுந்த இடத்தினாலே இவைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்காக ஆண்டவர் கொண்டாடுவோமாக. இருக்கும் ஆண்டவரே, விரைந்தோடும் வருகிறாலும் எதிர்பாரா நிகழ்ச்சிகளாலும் கொரோனா வைரஸ் நிமித்தமாக ஊரடங்கு நிமித்தமாக முடங்கியிருக்கிற எங்களையும் உமது தூய ஆவியா மாறாத நிலையை தங்க செய்திருமாறு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து இறைவனில் செய்வோமாக. எல்லா பாதுகாப்புக்கும் நன்மைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற கடவுளே, இந்த நாட்களுக்காக உங்களிடத்திலே கொண்டாடுகிறோம். உலகம் முழுவதும் கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா வைரஸ் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்களே. அநேக மக்கள் உயிரை இருக்கிறார்கள். கடவுளே, இந்த உலக மக்களிலே கொரோனா வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் நோக்குமாறு உங்களுடைய இரக்கம் அவர்கள் உயிரை மாய்வதாக. கடவுளே, நாங்கள் எப்படிப்பட்ட குற்றங்கள் பாவங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து எங்களை விடுதலையாக வளர்க்கப்பட முற்றிலுமாக இதிலிருந்து நாம் விடுதலை பெற எங்களுக்கு அருள் பாராட்டுகிறார். என்னுடைய வாழ்வு இயல்பு நிலை திரும்ப பாராட்டு. புதிய ஆவியை தருகிறதே, உமது ஆவியே தருகிறதே. என்னுடைய வாழ்வு பாராய்கிற வாழ்வு ஏதே தோட்டத்தை போல வளமுடைய செழிப்படைய நீ அருள் பாராட்டு. சிறப்பாக எங்களுடைய போதக சங்கத்திலே பலவீனத்தினாலே இருக்கின்ற மக்களுக்காக கொண்டாடுகிறேன். நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும். வயதானவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். எல்லாருக்கும் உலகத்தை பலப்படுத்தும். இளைஞர்களுக்காக, சிறுவர்களுக்காக, நடுத்தர வயது மக்களுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் உமது செட்டையை விரித்து அவர்களை காத்துக்கொள்ளும். கோழிக்கும் குஞ்சுகளை சென்னைக்கு மணி காப்பதை போல ஒவ்வொருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். பொருளாதார தேவைகளை சந்தித்தது மாட்டது. ஒவ்வொருடைய குடும்பத்தாருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார்.
எந்த தாக்குதலுக்கும் ஆளாகப்படுத்தி கடவுளே இவர்களை பாதுகாத்து தாழ்வு இறைமையின் இயேசு கிறிஸ்து பெயரை வேண்டுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். பரமண்டலத்திலே இருப்பதாவே நாம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தப்பரமத்திலே செயல்படுவது போல பூமியை செயல்படுவதாக. ஆண்டவருடைய விருப்பத்தை எங்களுக்கு கொடுத்தார். எங்கள் குணமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாம் நினைப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு முடியும். எங்களை சோதனை பிரவேசிப்பு நாம் தீவும் எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மேலும் நினைக்கும் உம்முடைய ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி. செய்த சகோதரர்களையும் இறையாசி பெற்றுக்கொள்வோமாக. நமக்குள் புதிய ஆவியை, நம் ஆவியை புகுத்துகிற கடவுளுடைய அன்பு, தூய ஆவியை நமக்கு கொடுத்து சென்ற இயேசு கிறிஸ்துவின் அருளும், இந்த உலகத்திலே சாட்சியாக நம்மை நிறுத்துகிற தூய ஆவியானவருடைய கூட்டுறவும் நம் அனைவரோடும் என்றும் இன்று நிலவரமாக. முடிவு விதமாக நாம் அனைவரும் இணைந்து நமது பாமாலைகளிலே 308வது பாமாலை எந்த ஜீவன் இயேசுவை சொந்தமாக ஆளுமை என்ற பாமாலை அனைவரும் இணைந்து பாடுவோமாக. சமாதானத்துடனே நம் இல்லங்களில் இருப்போம், நம் பணிகளை செய்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே